மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் ஒரு குறிப்பிட்ட அசெட்டோட பிரைஸ் எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். சும்மா பிளைண்டா ஏதோ ஒன்று வாங்குறது, இல்லை யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது, அதை விட நாம கொஞ்சம் பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா நாம வாங்க போற ஷேர்ஸ் எல்லாம் எந்த பிரைஸ்ல வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைச்சிடும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்றதுக்கான ஒரு முக்கியமான கருவி தாங்க இப்ப நான் சொல்ல போற இந்த கேண்டில் ஸ்டிக். கேண்டில் ஸ்டிக்னா என்னங்க? கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது நமக்கு பிரைஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம நமக்கு பிரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு விஷனா காட்டுறதுக்காகவும் இந்த கேண்டில் ஸ்டிக் ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஷேரோட பிரைஸ் மேல ஏறி இருக்கா இல்ல கீழே இறங்கி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த பிரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சார்ட்ல நிறைய வகை இருக்குங்க. இருந்தாலும் நாம மேஜரா இங்க சொல்றது லைன் சார்ட், இன்னொன்னு கேண்டில் ஸ்டிக் சார்ட். இப்போ நம்ம லைன் சார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா நம்ம டீடைலா இந்த வீடியோஸ்ல பார்க்க போறது கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை பத்தி. இந்த லைன் சார்ட் அப்படிங்கிறது க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிறது. இப்போ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரியே ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கும். ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் ஷேரோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பிரைஸ், ஹை, லோ, க்ளோசிங் பிரைஸ் இந்த எல்லா டீடைல்ஸும் இருக்கும். பொதுவா கேண்டில் ஸ்டிக் ரெண்டு டைப்ல இருக்கும். ஒன்னு ரெட் கலர், இன்னொன்னு கிரீன் கலர். ரெட் கலர் கேண்டில் அப்படிங்கிறது பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிற மீனிங். கிரீன் கலர் கேண்டில் அப்படிங்கிறது புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் மேல ஏறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் பிரைஸை விட க்ளோஸ் பிரைஸ் கீழே முடிஞ்சதுனாலே அது ரெட் கேண்டில். இப்ப பாக்குற பிக்சர்ல பாருங்க, ஒரு ரெட் கலர் கேண்டில் அண்ட் ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. கேண்டிலுடைய சென்டர் பார்ட்டுக்கு பாடி அப்படின்னு சொல்லுவோம். மேல கீழே ஸ்டிக் மாதிரி வந்திருக்கிறத விக் அப்படின்னு சொல்லுவோம். கேண்டில் ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னா மார்க்கெட் பிரைஸ் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும் போது அது ஓபன் பிரைஸை விட கீழே க்ளோஸ் ஆகி இருக்கும். இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த ரெட் கேண்டிலுடைய பிரைஸ் ஓபன் ஆகி அது மேல போயிட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் கீழே இறங்கி லோ கிரியேட் பண்ணிட்டு லோவை விட கொஞ்சம் மேல க்ளோஸ் ஆகி இருக்கும். ஸோ ஓப்பன் பிரைஸை விட க்ளோஸ் பிரைஸ் கீழே முடிஞ்சதுனால அது ரெட் கேண்டில். அதே மாதிரி கிரீன் கேண்டில் இந்த ரெட்டுக்கு நேர்மாறு. அதாவது பிரைஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது மேல க்ளோஸ் ஆகும். இந்த கிரீன் கேண்டில் பிக்சர் பாருங்க, பிரைஸ் இங்க ஓபன் ஆகி ஒரு லோ வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல மேல மூவ் ஆகி ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹையை விட கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகியிருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரீன் கேண்டில் அப்படிங்கிறது பிரைஸ் ஓபன் ஆகி மேல க்ளோஸ் ஆகிறது. கேண்டில் ஸ்டிக்கை டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கலாம். அதாவது 1 minute கேண்டில், 5 minutes candle, 15 minutes candle, 1 hour candle, 1 day candle, 1 week candle, 1 month candle அப்படின்னு சொல்லலாம். 1 minute candle அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் மினிட்ல நடக்கிற பிரைஸ் மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்றது. அந்த நிமிஷம் ஓபன் ஆகிற பிரைஸ் ஹை, லோ எவ்வளவு போயிருக்கு, எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை நமக்கு காட்டும். அதே மாதிரி தான் மற்ற டைம் ஃப்ரேம் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டில் அப்படிங்கிறது அந்த 1 hourல ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஹை போயிருக்கு, எந்த அளவுக்கு லோ போயிருக்கு, எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை நமக்கு கிளியராக காட்டும். இந்த 1 day, 1 week, 1 month இந்த எல்லா கேண்டில்ஸும் அதோட சார்ட்ஸும் இதே மாதிரி தான் டீடைல்ஸ் நமக்கு காட்டும். கேண்டில் ஸ்டிக்ல ஏகப்பட்ட டைப் இருக்குங்க. ஆனா நம்ம முக்கியமான கேண்டில் ஸ்டிக்கான டோஜி, ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், அப்புறம் புல்லிஷ் எங்கல்ஃபிங், பியரிஷ் எங்கல்ஃபிங் இந்த கேண்டில்ஸை பத்தி மட்டும்தான் நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம டோஜின்னா என்ன அப்படிங்கிறது இந்த சார்ட்ல கிளியரா பார்க்கலாம். இந்த கேண்டிலுக்கு மேல கீழே விக் மட்டும் நீளமா இருக்கும். பாடி ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஷேர் பிரைஸ் ஓப்பன் ஆகி ஹை, லோ அப்படின்னு ரெண்டு பக்கமும் நல்லா மூவ் ஆகி கடைசியில ஓப்பன் பிரைஸ் பக்கமாவே வந்து க்ளோஸ் ஆகும். போத் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேரும் ஈக்குவலா பிரைஸை மூவ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனா மார்க்கெட்டுடைய பிரைஸ் மூவ்மெண்ட்ல ஒரு பாஸ் இருக்க வாய்ப்பு அதிகம்.
அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இந்த டோஜி ஃபார்ம் ஆனதுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு அதிகங்க. டோஜிலேயே 4 டைப் இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் டோஜி, லாங் லெக்டு டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரைஸ் மூவ்மெண்ட் மட்டும்தாங்க. இந்த 4ல எந்த வகையான டோஜியா இருந்தாலும் சரி, பிரைஸ் ஓபன் ஆன இடத்திலேயே க்ளோஸ் ஆகும். நடுவுல ஹை லோன்னு பயங்கரமா மேல கீழன்னு மூவ்மெண்ட் ஆகி இருக்கும். இந்த டோஜியும் ரெட் அண்ட் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அடுத்த கேண்டில் ஸ்டிக் டைப் பாத்தீங்கன்னா ஹேமர், அதாவது சுத்தியல் டைப்ல இருக்கும். ஒரு சுத்தியலுக்கு எப்படி கைப்பிடி நீளமா இருக்கும் அண்ட் ஹெட் சின்னதா இருக்கும், அதே மாதிரி டைப்ல தாங்க இதுவும் இருக்கும். இந்த கிரீன் ஹேமர் கேண்டில் ஸ்டிக்கோட பிரைஸ் மூவ்மெண்ட் பாருங்க. பிரைஸ் ஓபன் ஆகி நல்ல லோ வந்துட்டு ஹைல க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் பிரைஸ் அண்ட் ஹை ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், இல்ல கொஞ்சம் லைட்டா டிஃபர் ஆகி இருக்கலாம். இப்ப நம்ம இன்வெர்டட் ஹேமரை பத்தி பார்க்கலாம். ஹேமர் கேண்டில் ஸ்டிக்குடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பொசிஷன், அதாவது தலைகீழா இருக்கிற சுத்தியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல ஏறிட்டே இருக்கிற மார்க்கெட்ல இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகுற ஹேமர் கேண்டில் ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன்ல இருக்கிற ஹேமருக்கும் ரெட்ல இருக்கிற ஹேமருக்கும், அதாவது ஹேங்கிங் மேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் கீழே இறங்கிட்டு இருக்கும் போது கிரீன் ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி மேல போயிட்டு இருக்கிற மார்க்கெட்ல இந்த ரெட் ஹேமர் அப்படிங்கிற ஹேங்கிங் மேன் பொசிஷன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் அப்படியே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த கீழே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்ல கிரீன் இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி மேலே ஏறிட்டே இருக்கிற மார்க்கெட்ல இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங் சார்ட்டை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். 2 கேண்டில் சேர்ந்து இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகி அடுத்த கேண்டில் பெருசா கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி இருக்கும். செல்லஸ் கம்ப்ளீட்டா இருக்கிற மார்க்கெட்ல சடனா பையர்ஸ் ஃபுல்லா ஆக்குபை பண்ணுவாங்க. பிரைஸும் நல்ல பாட்டம்ல இருந்து ஹைக்கு மூவ் ஆகும். செல்லிங்ல இருக்கிற மார்க்கெட் பையிங்க்கு மூவ் ஆகுது, அதாவது ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த கேண்டில் வந்து நமக்கு சொல்லும். இப்போ பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்னை பத்தி பார்க்கலாம். பையிங்ல இருக்கிற மார்க்கெட் செல்லிங் சைடு திரும்புது அப்படிங்கிறதுக்கான பேட்டர்ன் தாங்க இது. புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு அப்படியே இது ஆப்போசிட் கேண்டில். நெக்ஸ்ட் டோஜி கேண்டிலோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஆக்சிஸ் பேங்கோட ஒன் டே சார்ட்டு. இதுல பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்டான டோஜி ஃபார்ம் ஆகி இருக்கு. இந்த டோஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் வந்து நல்லா இறங்கி இருக்கு. இந்த சார்ட்லயே பாருங்க, இன்னொரு இடத்துல கூட இந்த டோஜி ஃபார்ம் ஆகி ஸ்டாக் மேல மூவ் ஆகி இருக்கு. இந்த மாதிரி டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து பாஸ் ஆகும், இல்ல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான கிளியர் எக்ஸாம்பிள் தான் இந்த சார்ட். இப்போ நம்ம ஹேமர் கேண்டிலோட எக்ஸாம்பிள பார்க்கலாம். இந்த சார்ட்ல பாருங்க, இது சிப்லாவோட டெய்லி சார்ட். இதுல இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகி இருக்கு. அங்க இருந்து இந்த ஸ்டாக் நல்ல மேல ஏறி இருக்கு. இந்த ஹேமர் பக்கத்திலேயே பாருங்க ஒரு கிளியர் டோஜி ஃபார்ம் ஆகி இருக்கு. இந்த ஹேமர் அண்ட் டோஜி இது ரெண்டுமே கிரீன் கேண்டில். ஸோ செல்லிங்ல இருக்கிற ஸ்டாக் பையிங்ல மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்க பாருங்க, ரீசெண்டா ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி இருக்கு. அங்க இருந்தும் இந்த ஸ்டாக் ரொம்ப மேல ஏறி இருக்கு. இப்போ நம்ம இன்வெர்டட் ஹேமரோட எக்ஸாம்பிள பார்க்கலாம். அதானி போர்ட்டோடைய வீக்லி சார்ட்ல இந்த இடத்துல பாருங்க, ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகி இருக்கு. ஒரு வகையான கன்சாலிடேஷன்ல இருந்த ஸ்டாக் இந்த இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆன உடனே பாருங்க நல்ல மேல ஏறி இருக்கு. இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் இதனுடைய ஹை பிரேக் பண்ணும்போது வாங்கிடணும். அதுதான் மூவ்மெண்ட் கொடுக்கும் அண்ட் அதுதான் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனும் கூட. இப்போ நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட எக்ஸாம்பிள பார்க்கலாம். லாய்ட்ஸ் மெட்டலோடைய ஒன் டே சார்ட்ல ரீசெண்டா இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருக்கு. நல்ல செல்லிங்ல இருந்த ஸ்டாக் இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன உடனே பாருங்க கடகட கடன்னு மேல ஏறி இருக்கு.
நல்ல செல்லிங்ல இருந்த ஸ்டாக்கு இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே பாருங்க பையர்ஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்து மேல ஏத்தி இருக்காங்க. இப்ப நம்ம பியரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டிலோட எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இங்க பாருங்க ஏசியன் பெயிண்ட்ஸோட வீக்லி சார்ட்டை நான் போட்டிருக்கேன். மெதுவா மேல ஏறிட்டே இருந்த ஸ்டாக்கு இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன உடனே நல்லாவே கீழே இறங்கி இருக்கு. பையர்ஸ் கையில இருந்த இந்த ஸ்டாக் அப்படியே செல்லர்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபோர்ஸ்ல செல்லிங் நடந்திருக்கு. இங்க பாருங்க இந்த வீக்லயே ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகியிருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது. எல்லாம் சரி, இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனாலே நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அதுக்கு இன்னும் சில டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸை ரெஃபர் பண்ணணும். லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இது எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேடிங்ல பொசிஷன் எடுக்கணும். இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன் அண்ட் சார்ட் இதையெல்லாம் வச்சு நாம ட்ரேடிங் பொசிஷன் எடுத்தோம்னா நமக்கு சக்சஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும். ஜென்ரலா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாம் ட்ரெண்ட் ரிவர்சலா இருந்தாலும் எந்த இடத்துல இது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நாம நல்லா பார்க்கணும். அதே மாதிரி இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதையும் நாம நோட் பண்ணணும். இந்த டோஜி ஹேமர் எங்கல்ஃபிங் இந்த கேண்டிலோட அடுத்த கேண்டில் இதனுடைய ஹை அண்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் நீங்க ட்ரேடிங்கோட பொசிஷனை எடுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை டெஃபினட்டா நீங்க அப்ளை பண்ணணும். டெக்னிக்கல் சார்ட்ஸ், பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே நம்ம ட்ரேடிங்காக தான் யூஸ் பண்றோம். இப்போ நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் மற்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் நாம் பார்க்கலாம்.